வெல்கம் பேக் டு ராணி சித்ர தையல். நான் வந்து இன்றைக்கி மீன் பொரிச்சது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்லா செட் ஆகிடும். இல்லைன்னா வெயிலில் வைக்கலாம். வெயிலில் வந்து டைரெக்ட் வெயிலில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து தோசைக்கல்லில் நம்ம போட போகிறோம். இப்போது இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு நல்லா எடுக்க போகிறோம். தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போது போட்டு நல்லா வெந்த பிறகு 2 சைடு நல்லா வேக வைக்கணும். அதாவது வெளியில் ரோட்டு கடையெல்லாம் நம்ம வேக வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த 3 ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது மாதிரி நல்லா கடுகு, கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மெரூன் கலரில் இந்த மாதிரி ஒரு கலரில் வந்த பிறகு நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், அதாவது தனியாத்தூள் வந்து போட்டுக்கலாம். அதுவும் ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்காக கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக இது உப்பு. இது பண்ணுறோம் இல்லையா, இந்த கிரேவி பண்ணுறதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இதோடு சேர்த்து நான் இப்போ வந்து மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் இல்லையா, அந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா இப்போது ஓரளவுக்கு அந்த பதம் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து மீன் போடலாம். பொரிச்ச மீன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொரிச்ச மீனை வந்து நம்ம இதில் போடலாம். அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. அந்த மீனையும் எடுத்து இதிலே போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால், அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதில் அது ப்ராசஸ் வந்து நல்லா லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட் இது தெரியும். திரும்ப திரும்ப இதை நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன மீன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது எசன்ஸ் இறங்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. 2 சைடு போட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது அந்த வெந்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம்.
இப்போது இலை வந்து இதுக்கு தேவைப்படும். இந்த இலையை வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே தட வேண்டாம். இலையை மட்டும் முழுசாக எடுத்துட்டு வாட்டணும். அடுப்பில் நல்லா வாட்டிட்டு நல்லா ஃபுல்லாகவே வாட்டும் போது இது மாதிரி அதுவே எண்ணெய் தடவின மாதிரி இப்படி வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து எண்ணெய் தடவலை. ஏன்னா நம்ம நிறையா எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே இது மாதிரி வாட்டி எடுத்துட்டு, ஏன்னா அதோட வாழை இலையில பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வாட்டி எடுத்துட்டு இந்த மீன் இருக்கு இல்லையா, இந்த மீனை வந்து இந்த அந்த வெந்துட்டு இருந்தது இல்லைங்களா, நம்ம வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டு அந்த இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து அந்த இலையில வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம மீன் வைக்கலாம். இப்போது மீன் வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பத்தாது, இது இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இருக்கிறத அதாவது எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீனுக்கு இது டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தம் நாங்கள் 4 மீன் பண்ணோம். இந்த 4க்கு இந்த அளவு சரியாக இருக்கும். அதாவது 1.5 கிலோ மீன் அந்த அளவுக்கு இது வந்து இந்த நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா இந்த ஃபுல்லாக அப்படியே மடிச்சுக்கலாம். இப்படி வெளியே தெரியாத அளவுக்கு மடிச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். கீழெல்லாம் ஓப்பன் ஆகாத மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இந்த இதை நார் எடுத்துகிட்டு இதை நம்ம கட்டிக்கலாம். கண்டிப்பாக த்ரெட்டு வச்சு கூட நம்ம கட்டிக்கலாம். அதாவது நூல் எடுத்து கூட இதை நம்ம கட்டிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து அப்படியே அந்த நார் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கட்டுறேன். மீன் பொளிச்சது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஆட் பண்ணல. அந்த தக்காளியெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுருவோம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இப்போது வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் லூஸாக இருக்குது, அது கட்டிக்கலாம். திருப்பி போட்டுடலாம். ஏன்னா அது செட் ஆகலை, அதனால் திருப்பி போட்டு இப்போ வெந்துட்டுருக்கு. 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் அந்த இந்த வாழை இலையோடு சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸ் ஆகி அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சைடு இதாகிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே ரெடியாகவே ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. வெந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஸ்பூனில் வந்து இது பண்ணி காமிக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் வந்து இதில் போடுறேன் என்னோடய ரெசிப்பியை. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.